பல வருஷமா உங்க யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ண நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் நான் எப்படி ஒரு சில மாசத்திலேயே என்னுடைய 5 யூடியூப் சேனல் ப்ளஸ் இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி என்னுடைய கிளைண்ட்டோட யூடியூப் சேனலையுமே ஃபாஸ்ட்டாக மானிட்டைஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நிறையா இருக்குது. ஆனால் அதில் நல்ல ப்ரூவான த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லித்தர போகிறேன். முடிஞ்சால் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் என்னது? உதாரணத்துக்கு இப்போ தீபாவளிக்கு வெடி வைக்கிறோம். அது வெடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டு பற்ற வைக்கணும், அப்போ தானே வெடிக்கும். அதே மாதிரி தான் உங்கள் யூடியூப் சேனல் ஒரு வெடி மாதிரி இருக்குது. அது வெடித்து மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதுக்கு என்ன தேவை? வியூஸ் தேவை. வியூஸ் வந்தால் வாட்ச் ஹவர்ஸ் வரும், வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் மானிட்டைஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பற்ற வைக்கிறதுக்கு வியூஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கி கூட என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதை எக்ஸாம்பிளாகவே நான் பார்த்து இப்போ சொல்லித்தரேன். நேற்று நைட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு கிளைண்ட் எனக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணிவிட்டு, ப்ரோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன், ஸோ என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் வியூஸ் அதிகமாக போகும், தம்ப்நெயில், டைட்டில், கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதை பற்றினது? ஆட்டுக்குட்டி பிறந்ததுக்கு அப்புறமா மேபி டெட் ஆகுதா? அப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னது, பண்ணக்கூடாத விஷயம் என்னது அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதாவது ஆட்டு பண்ணலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு நான் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண தம்ப்நெயில், வேர்ட்ஸ், டைட்டில், கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடு வளர்ப்பில் நஷ்டம் வர என்ன காரணம் அப்படின்னு தம்ப்நெயில் வேர்ட்ஸை நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பில் இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் அவங்களுடைய வீடியோ பொதுவாக ஆட்டுக்குட்டியை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். ஆனால் நான் எதுக்கு தம்ப்நெயில் அண்ட் கீவேர்ட்ஸை இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்? இதுக்குள்ளே தான் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியே ஒளிஞ்சிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்குன்னு மட்டும் இல்லைங்க, உங்கள் நீச்சில் யூடியூப்பில் எந்த ஒரு நீச்சாக இருந்தாலுமே, எந்த சேனல் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே பரவாயில்ல, அவங்களுடைய நீச்சில் அன்அவேர் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு லார்ஜ் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு அன்அவேர் ஆடியன்ஸ்னால் யார் யார்? உதாரணத்துக்கு எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குப்பா, ஆனால் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியலை, அவங்க தான் அன்அவேர் ஆடியன்ஸ். ஒரு ப்ராப்ளமுக்கு என்ன பண்ணால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க தான் நம்ம நாட்டில் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் யூடியூப்பில் உங்கள் பர்டிகுலர் நீச்சை வச்சு டார்கெட் பண்ணணும். இப்போ தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிலேயே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கரெக்டாக கவனிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு அவங்க எனக்கு என்ன வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க? ஆட்டுக்குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துக்கணும், பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராப்ளம் வருதா, அதை எப்படிப்பா பராமரிக்கிறது அப்படின்னு தான் எனக்கு வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் எதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையுமே தம்ப்நெயில், டைட்டிலில் வேர்டிங்ஸாக மென்ஷன் பண்ணலை? ஆக்சுவலாக இந்த வீடியோ கிளிக் பைட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் தம்ப்நெயிலில் ஃபோட்டோவாக மென்ஷன் பண்ணி காமிக்க சொல்லிட்டேன். ஸோ அது ஓகே. ஆனால் வேர்டிங்ஸில் நான் ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் வேர்டிங்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் யூடியூப் அல்காரிதமும் ஆடியன்ஸ் கிளிக் பண்ணுற விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஒரு 10 லட்சம் பேர் ஆட்டு பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்கும், நிறைய நஷ்டம் வந்துட்டு இருக்கும், கரெக்டாக? ஆனால் அதில் ஒரு 1000 பேர் இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு 10,000 பேருக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டி பிறப்பு, வளர்ப்பு அண்ட் பராமரிப்பு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சிச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. அப்போது நான் மேபி தம்ப்நெயிலில் ஆட்டுக்குட்டி பிறப்பு, இறப்பு ஸோ அப்படின்றத பேஸ் பண்ணி டைட்டிலோ தம்ப்நெயிலோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ 10 லட்சம் பேருக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுமா, இல்லை 1000 பேர் அந்த 10,000 பேருக்கு மிஞ்சி போனால் ரெக்கமெண்ட் பண்ணுமா? கண்டிப்பாக 1000 இல்லைனா 10,000 பேர் தான். ஸோ 10 லட்சம்லேருந்து என்னோடய வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸையே நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அப்போ அந்த 1000 பேரில் 200 பேர் பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி தம்ப்நெயிலில் காமனாக ஆடு வளர்க்குறீங்களா, இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல அவேர்டு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்அவேர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி போகிறேன். அப்போ இந்த வீடியோ நிறைய செட் ஆஃப் பீப்புளுக்கு மேட்ச் ஆகிட்டு யூடியூப் அல்காரிதம் ரெக்கமெண்ட் பண்ணும். அவங்களுமே ஆமாம் நான் ஆடு வளர்க்குறேன், ரொம்ப நஷ்டம் வருது, மேபி இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமோ அப்படின்றதுக்காக கிளிக் பண்ணால் கண்டிப்பாக உள்ளே வந்து வேல்யூபிள் கண்டென்ட் இருக்குன்றதுனால அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் நீங்களுமே அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு உங்கள் நீச்சை பேஸ் பண்ணி
ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடுறீங்களா, மோஸ்ட்லி அன்அவேர் ஆடியன்ஸையே டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சேனலில் ஒரு சில வீடியோ இந்த 3 மாதத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில வீடியோவுக்கு அதிகமான ரீச் அதிகமாக வியூஸ் போகும். அப்போ மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆவீங்க.